श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति यद्यवाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयः त्रिकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சீவிகண்டஸ்தவத்தில் இன்னைக்கு 90வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். தேவத்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷயீகிருதமப்யஹோ மாம் பூஜः பிரதர்ஷயதி வைஷயிகோ விமோஹः மத்கர்மணः கதரதத்ர சமானசாரம். அழ்வான் நைச்சாசந்தானம் பண்ணிட்டு இருக்க, அதாவது தன்னை தாழ்த்திண்டு சொல்லிட்டு இருக்கு. அதுல சொல்லச்சு சத்கர்ம நைவ கில கிஞ்சன சஞ்சினோமி வித்யாப்யவத்ய ரஹிதாச்ச நச வித்யதே மேன்னு, ஒரு நல்ல காரியத்தையும் நான் பண்ணல, அந்த வித்ய விஷயத்திலையும் நல்ல, அதாவது அவித்யை இல்லாததான தானே வித்யன்றது இல்லை, இல்லை உன்னிடத்துல பக்தியானா இருக்கா அதுவும் இல்லை, பாத்திரம் பவாமி இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறவன் தான் உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆறேன்னு எல்லாம் பல பிரகாரம் சொன்னேன். என்னத்துக்கு எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறது, இந்த பாப்பம்ன்றது என்ன உண்டோ அது மொத்தம் நான் பண்ணாத பாப்பம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு முறை 2 முறை பண்ணினதில்லை, எத்தனையோ முறை பண்ணின பாப்பங்கள் தான். ஆகையால இந்த பாப்பாசம் லோகம் பாப்பம்ன்றது அது அல்பமா சின்னதா சொல்றதோ பெருசா சொல்றதோ எது உண்டோ எல்லாவற்றையும் நான் தெரிஞ்சோ தெரியாமல்லையோ ஒரு 100 கணக்கில் முறையிலையோ 1000 கணக்கில் முறையிலையோ 10,000 கணக்கில் முறையோ எத்தனையோ முறை நான் செஞ்சிருக்கேன். அப்படி செஞ்சிருந்தாலும் கூட இந்த பெருமாளிடத்துல ஒரு பெரிய விசேஷ குணம் இருக்கு. அந்த குணம் என்னதுன்னா கமா வாத்சல்யம் என்கிற 2 குணங்கள். கமா அப்படின்றது பொறுமைன்றது, இவ்வளவு தப்பு பண்ணவனையும் பெருமாள் பொறுத்துக்கிறேன். வாத்சல்யம் நம்மள்ட இருக்கிற ஒரு பிரீதியினால அந்த குற்றம்லாம் குற்றமாகவே தெரியாது இருக்கு, அந்த குற்றமும் நற்றமாவதுன்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிற. அதுவே கூட குணமாக ஆறுதுன்னாக்க அந்த ஒரு அம்மா குழந்தை பண்ற தப்பா நினைச்சுக்க மாட்டா, அந்த மாதிரி ஒரு பாவம் ஏற்படுறது. இப்படி பெருமாளுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்கு. இந்த கமா வாத்சல்யம் இவை எல்லாமே பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய கருணையினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம். வேறுபட்ட நிலைகள் தான் பொறுமை, வாத்சல்யம், குற்றம் பாராமை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்ப அந்த பெருமாளிடத்துல க்ஷமா பிரார்த்தனை பண்ற, நீர் பொறுத்துக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோமானாக்க உடனே அந்த கருணை நம்ம மேல விழறது. அந்த கருணை விழறதுக்கு காரணமாக இருக்கிறது பெருமாளுடைய க்ஷம, அந்த பொறுத்துக்கிற குணம்தான். ஆகையால லோகத்திலையும் இதுதான் பார்க்கலாம். ஒருத்தரிடத்துல போய் நம்ம மன்னிப்பு கோரிடமானாக்க அதுவே போறோம். அதுக்கப்புறமா உம்முடைய கருணை என் மேல பிரவகிக்கணும்னு நம்ம விரும்ப பிரார்த்தனை பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மன்னிப்பு கேட்டோம்னா உத்தரக்ஷணத்துல அவளுக்கு கருணை இருந்ததுன்னா அது கண்டிப்பா நம்ம மேல விழுதான் விழும். அந்த மாதிரி பெருமாளிடத்துல பிரார்த்தனை க்ஷமா யாச்சனை பண்ற, நான் எத்தனையோ தோஷங்கள்லாம் பண்ணிருக்கேன், உம்முடைய திருவுள்ளத்துக்கு உகப்பில்லாத காரியங்கள் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணிருந்தாலும் கூட உம்முடைய க்ஷமைன்னு ஒரு குணம் இருந்துருக்கேன். அந்த குணத்துல அதனால அந்த குணத்தை கொண்டு அதை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு என் விஷயத்துல கருணா பிரவாகம் விழும்படியாக பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன்.
சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சுவாமி தயா ஜலநிதி மதுரஹா க்ஷமாவான் என்பதாக. பெருமாளுக்கு க்ஷமாவான்னு ஒரு பேர், ரொம்ப ரொம்ப பொறுமை இருந்துருக்கிறவன் அர்த்தம். தயா ஜலநிதி மதுரஹா, தயா ஜலநிதி கருணை கடல்னு அர்த்தம். நமக்கு இப்படி எல்லாம் ஒரு டைட்டில் இருந்துட்டு இருக்கு. விக்யாதி மந்தி பிருதானி மயா சகைவன், என்னை ரட்சிக்காத போயிட்டேன்னாக்க இந்த டைட்டில் எல்லாமும் உமக்கு போயிடும். இது சாதாரண டைட்டில் இல்ல, விக்யாதி மந்தி பிருதானின்னு. அகையில இந்த டைட்டில் எல்லாம் நீர் விட்டுக்காதையும் நீர் தான் சொல்லியிருக்கிற. உமக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாக்கா, பெருமாள் டைட்டில் கொடுத்தாருனாக்கா, தேசிகன் சொல்ற தனக்கு வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு எனக்கு வேதாந்தாச்சாரியர்னு பேரை நேர் கொடுத்துட்டு, அதுக்கோசரம் நான் அன்வர்த்தமாக ஆக்குறேன்னு இந்த அதிகரண தாராவளி தத்துவட்டீகை முதலிய கிரந்தங்களை பண்ணியும் ஒரு 30 முறைக்கு மேல வேதாந்த பிரவச்சனம் பண்ணியும் அந்த வேதாந்தாச்சாரியன்ற பதத்தை பெருமாள் கொடுத்த ஒரு அந்த டைட்டில நிலைநிறுத்தி கொள்கிறார். தான் எப்படி பண்றாமோ அப்படியேதான் பெருமாளிடத்திலையும் ஒரு எதிர்பார்ப்பு. பெருமாளுக்கு இப்ப சுவாமி தயா ஜலநிதி, சுவாமின்னு பேரு, தயா ஜலநிதின்னு பேர் இருக்கு, க்ஷமாவான்னு பேர் இருக்கு, பொறுமையுடையவன்னு பேர் இருக்கு. இந்த டைட்டில் எல்லாம் என்ன ரட்சிக்காத போயிட்டேன்னாக்கா அது போயிடும் என்று சொல்ற. இப்ப இந்த க்ஷமா யாச்சனை பண்ணின போன ஸ்லோகத்துல. இப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான விஷயத்த சொல்ற. என்னிடத்துல ஒரு பெரிய குணம் இருந்துருக்கு. அந்த குணம் இருந்தாலும் கூட அதையும் மீறி என்னுடைய கர்மா விஞ்சி நிக்கிறது. அது என்ன பண்றதுன்னு புரியலையேன்னு சாய்க்கிறேன். அப்படி என்ன குணம் இருக்கு இவரிடத்துலன்றது ஹே தேவ பெருமாளை பார்த்து சொல்ற. ஸ்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜரிய விஷயீகிருதமப்யஹோமாஹம். ஸ்வதீய சரண பிரவீண சரண பிரவண பிரவீணன், உம்முடைய திருவடி சரணம், திருவடிகளினுடைய பிரணய பிரவீண, இந்த திருவடிகளிலேயே பற்று இருக்கிறவர்கள்ல அதுல தலை சிறந்தவராக கருதப்படுபவர் ராமானுஜாரியர். அவருடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக ஆனவன் நானு. ராமானுஜாரிய விஷயீகிருதம் மாமபி, அவருடைய கட்டாட்சத்துக்கு விஷயமாக இருந்திருக்கிற மாமபி என்னையும்னு சொல்ற. இந்த ஸ்தவம் ஆரம்பிக்கச்சேயே ஆழ்வான் பிரார்த்தனை முதல் ஸ்லோகமே யோ நித்யமச்சுத பதம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே. யோ யாரொருவன் நித்யம் அச்சுத பதம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே, அந்த எம்பெருமானுடைய திருவடி தவிர வேற எதையும் திருணமாக மதித்தவர், வேற எதையும் புல்லுக்கு சமானமாக நினைச்சவர். அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக எழுந்தருள் இருக்கவர், தயைக சிந்து கருணைக்கடலாக இருந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட ராமானுஜனுடைய திருவடியை நான் சரணம் பிரபத்தியே சரணமாக அடைகிறேன்னு சொல்ற. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனேன்னு சொல்லச்சே, இப்போ எப்பவுமே எம்பெருமானாரை பொறுத்த வரைக்கும் தன்னை அச்சுதன தன்னை அண்டினவர்களை கைவிடாதவராக இருந்திருக்கிற எம்பெருமான், அவனுடைய திருவடி தாமரைகள் அதுலயே அதுதான் ஒரு ருக்மம் தங்கம். எல்லாருக்கும் தங்கத்துல ஒரு வியாமோகம் இருக்கும் இல்லையா? தங்கம்னாக்க எல்லாருக்கும் ஒரு ஆசை ஏற்படும், தங்கம்னுட்டு. அந்த மாதிரி இவருக்கும் தங்கத்துல ஒரு ஆசை இருக்கு. எந்த தங்கத்துல ஆசைன்னாக்க பெருமாளுடைய திருவடியாகிற தாமரை தங்கம் இருக்க, அதுல போய் ஒரு ஆசையாம். ததிதராணி திருநாய மேனே,
தங்கத்துல ஆசை இருக்கும், மீதி எல்லாத்தையும் பொல்லு மாதிரி நினைப்பான். அந்த மாதிரி என்னுடைய ஆச்சாரியன் எம்பெருமானார் பகவத் விஷயத்துல தவிர வேற வெதலையும் ஈடுபடாதவராக இருந்திருக்கிறவர், மீதி எல்லாவற்றையும் புல்லாக நினைத்தவர்னு அர்த்தம். தேவத்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷயீகிருதம் அப்யஹோமாம். எம்பெருமானாராலே மிகவும் கொண்டாடப்படுபவராக இருந்தவர், எம்பெருமானாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் ஆழ்வான். ஆழ்வானுடைய விற்த்தாந்தத்தை பார்த்தோம்னாக்க தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டு எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக அதுக்காகவே அங்கிருந்து இதுக்கு எழுந்துள்ளினவர், ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளினவர். அதெல்லாம் சொல்லச்சே அந்த இவருக்கு வரைச்சு ஆழ்வான் மொத்தத்தையும் துறந்து எம்பெருமானாருக்காக வந்தவராக இருந்திருக்கேன்னு சொல்லச்சே, வஞ்சமுக்குறும்பாம் பழியை கடத்துமே ராமானுசன் புகழ் பாடி எல்லாம் வழியை கடத்தல் எனக்கு யாதும் வருத்தமன்றே மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் நம் குகுரத்தாழ்வான் சரண் கோடியபின். மொழியை கடக்கும் பெரும் புகழான் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு சொல்ற மாதிரி ஆழ்வானுடைய வைபவம் இருந்திருக்கு. அதுவும் பாஷிகார் இடத்துல ராமானுஜர் இடத்துல ஆழ்வானுக்கு இருக்கிற ஒரு பிரீத்தி பக்தி விசேஷம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்கு. வஞ்சமுக்குறும்பாம் துணை ராமா, இதுல இந்த முக்குறும்புன்னு 3 விதமான அகங்காரங்கள் வரும். அந்த அகங்காரங்கள் செல்வத்தினால வரக்கூடிய அகங்காரம், வித்யா மதம் கல்வியினால வரக்கூடிய அகங்காரம், ஆபிஜாத்தியத்தினால வரக்கூடிய அகங்காரம், 3த்துக்குமே அவர் உண்டு. கோரத்தாழ்வான் பெரிய தனியாக இருந்தவர், தனிகராக இருந்தவர். அவர் எல்லா சாஸ்திரங்களையும் வாசிச்சவர். அவர் பெரிய சிறந்த சத்குலத்துல பிறந்தவர். அப்படி இருந்தாலும் கூட இந்த 3 மதத்தையும் ஒழித்தவராக இருந்திருக்கிற கோரத்தாழ்வானுடைய ஒரு பதத்வந்தம் நமக்கு கொடுத்து போடுத்தோம்னாக்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருந்துருக்கு என்பதாக அமுதனார் சாதிக்கிறார். அப்படி இவரை பொறுத்த வரைக்கும் பாஷ்யக்காரருக்கு ராமானுஜருக்கு ஒரு தொண்டு விருதுதான் பிரதானம். அந்த பாஷ்யக்காரருடைய கட்டாட்சத்தை இவர் பரிபூர்ணமாக பெற்றவர். ஆகையால எனக்கு அது அப்படியே சொல்ற தொதிய சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷயீகிருதமப்யஹோமாம். என்னிடத்துல ஒரு பெரிய குவாலிபிகேஷன் இருந்திருக்கு, சிறப்பு இருந்திருக்கு. ராமானுஜராலே பாஷ்யக்காரராலே விஷயீகரிக்கப்பட்டவராக இருந்திருக்க, தன்னுடைய சிஷ்யனாக அங்கீகரிக்கப்பட்டவனாக இருந்திருக்கு. அதுதான் சொல்ற அந்த சுவாமி ஆழ்வான் திருமாலிரும் சொல்லையில போய் அழகரிடத்துல பிரார்த்தனை பண்ற. என்னன்னா எனக்கு வேற எதனா வேணுமா அப்படின்னு கேட்டா, காருண்யாமிருதமாரிதே ரிஷபதே ஹே சத்ய சங்கல்பன ஸ்ரீமன் சுந்தர யோக்யதா விரகிதானே உத்தாரிய சத்வத்சல க்ஷாம்யான் சாதுஜனை கிருதாஸ்து நிகிலானே வாபச்சாரானே க்ஷணாதே தத்போக்யா மணிசங்குரீஸ்வர பகவன்னே ஸ்ரீரங்கதாம ஸ்ரீயம். ஸ்ரீரங்கதாம அதுக்கு பழையபடி எல்லா ஸ்ரீயும் இருக்கும்படியாக வரணும் என்பதை பிரார்த்தனை பண்ற. தனக்கு என்ன வேணும் அப்படின்னா,
நான் ராமானுஜாரிய வசகா அந்த எம்பெருமானாருக்கு நான் கைக்கரியம் பண்ணிட்டு வரும்படியாக எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும். அது நீர் பண்ணேன்னா போரும், வேற ஒண்ணும் வேண்டான்னு சொல்லி சொல்ற. ஆகையால பாஷிகாரிடத்துல ஒரு பக்தி விசேஷத்தோடு இருந்துட்டு இருக்கிற ஆழ்வான், பாஷிகாருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமான ஆழ்வான். இப்ப இது ஒரு பெரிய குவாலிபிகேஷன் எனக்கு இருக்கு. त्वदीय चरण प्रणय प्रवीण रामानुजार्य விஷயீகிருதமப்யஹோமாம். இதுல பார்த்தோம்னாக்க சில சமயங்கள்ல பாஷ்யக்காருடைய சிஷ்யாளாக இருக்கிறவாள் அவ விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாள்னா கூட அவளை கூட திருத்தி பணி கொண்டதுன்றது அந்த எம்பெருமானாருடைய ஒரு வைபவத்துல நாம நிறைய பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கச்சு நான் பாஷ்யக்காருடைய சிஷ்யராக இருந்திருக்கிறதுனால என்னிடத்துல அந்த காமாதி, காமம், குரோதம் முதலியவைகள்லாம் என்னிடத்துல இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் பூயா பிரதர்ஷயதி வைஷயிகோ விமோகா, எம்பெருமானாருடைய சிஷ்யனாக இருந்து கொண்டும் கூட வைஷயிக மோகம்ன்றது என்னிடத்துல இருந்துருக்கு. என்ன மறுபடியும் என்ன சொல்ல பண்றது? பூயா பிரதர்ஷயதி, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை பத்தி சொல்ற. ஏன் பாஷ்யக்காரருடைய சிஷ்யாளா இருந்தாக்கா அவளுக்கு விஷய சுகம் வரக்கூடாதா என்று கேட்ட, சுவாமி தேசிகன் எதிராஜ சத்தத்தில அற்புதமா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். வஹதி மகிழா மாத்யா வேதாஸ்திரயி முகரைர் முகைஹி வரதனுதயா வாமோ பாகः சிவஸ்ய விவர்த்ததே ததபி பரமம் தத்வம் கோபீஜனஸ்ய வசம்பதம் மதன கதனைஹி நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாः. எல்லாரை காட்டிலும் விசேஷமா சொல்ற பிரம்மாவை சொல்றோம். அந்த பிரம்மாவை சொல்லச்சே வஹதி மகிழா மாத்தியான்னு பிரஜாபதிகளுக்குள்ள மத்தியமாக பிரதானமாக சொல்றவ பிரம்மா. அவரும் காமபரதந்திராக தான் இருந்துருக்கு. ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் 4 முகங்களாலையும் 4 வேதங்களையும் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே தான் இருந்துருக்கு. அந்த வேதம் போதும் முகத்துல அந்த நாக்குல சரஸ்வதின்ற ஒரு ஸ்திரீய அவர் தரிச்சுட்டு இருந்துருக்கு. ஆகையால சர்வதா வேதாத்தியன பரனாக இருந்தாலும் கூட இந்த பரம சாந்தசத்து அப்படி இருக்கிற அவருக்கு ஸ்ரீரஞ்சன சாமர்த்தியம்ன்றது அது ரொம்ப குறைவா தான் இருக்குன்றது ஏற்படுறது. அப்படி இருந்தாலும் கூட அவ ஒரு முகத்தினால அங்க ஸ்திரீயும் அவருடைய நாக்கில் இருந்துருக்கிறதுனால அவளையே தாண்டி அவங்க ஒரு ஆசனமாக அந்த இடத்துல சரஸ்வதி இருந்துருக்கா. அவளை விட்டு போக முடியாது, பத்திரமா அவளை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கே பிரம்மா. இப்ப ஏன்னா இது காரணம் என்ன? அவளிடத்துல சரஸ்வதியின் இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி விசேஷம் தான், காமம் தான் இது. வரதனுதயா வாமோ பாகः சிவஸ்ய விவர்த்ததே. சிவபெருமான் ஈஸ்வரன் ஞானமிச்சேதி ஈஸ்வராத்தன்னெல்லாம் சொல்லிருக்கு. அப்பேற்பட்ட சிவபெருமான் இடத்துல கூட காமம்ன்றது குடிக்கொண்டு இருக்கு. ஏன்னா சிவனுக்கு பேரு பிரசித்தி காம தகனகான்னு பேரு. மன்மதனையே அவர் தபஸ் பண்ணச்சே மன்மதனையே கொளுச்சிட்டவர் அவர். அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய ஒரு பாகத்தை உமாதேவிக்காக பெண்ணுக்காக கொடுத்துட்டேன். ஆகையால அவள் என்ன ஒரு அழகிய சரீரம் படைத்தவளாக இருந்திருக்கிறதுனால புருஷாளுடைய ஒரு அர்த்தம் ரூபம் அவளுக்காக கொடுத்துட்டேன். இது அர்த்தோவாய பத்னின்னு சொல்லச்சே புருஷனுக்கு பத்னி ஒரு பாதி பங்காக இருந்துருக்கா. பத்னி மனைவி இல்லாத போயிட்டான்னாக்கா அந்த புருஷன் பாதி மனுஷனா ஆயிடுவானா. தாம் தன்னை முழு மனுஷனா இருக்கிறதுக்கு காண்பிச்சுக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய சரீரத்திலேயே பாதிய கொடுத்துட்ட. அர்த்த நாரீஸ்வரன் பேரு சிவனுக்கு.
சரி இவெல்லாம் ஏதோ தேவதைகள் நம்மள மாதிரி ஒரு சேத்தனங்கள் தான், ஏதோ இன்னும் கொஞ்சம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கா, அவ பிரம்மாவா ஜென்மம் வந்திருக்கு, சிவனா ஜென்மம் வந்திருக்கு. பரதத்துவமா இருக்கிற பெருமாளும் என்ன பண்றேன்னா அவதார ஜனத்துல ததப்பி பரமம் தத்துவம் கோபி ஜனசிய வசம்பதம், அந்த பரமம் தத்துவமாக இருந்திருக்கிற பரம தத்துவமாக இருக்கிற எம்பெருமானும் கூட கோபி ஜனசிய வசம்பதம், கோபி ஜனங்களுக்கு அவா இட்ட வழக்காக அவர் இருந்திருக்கேனாம். அவா இட்ட வழக்காக இருக்கிறதுனால இப்ப அவர் சொல்ல கோபி ஜனசிய வசம்பதான்னு சொல்றபடினால அந்த அவரும் ஒரு கோபி ஜனங்கள் பெண்களுடைய வசமாக தான் ஆற. ஆனா மதன கதனை நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாக, எம்பெருமானை அடைபவர்கள் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் மதன கதனைகி நக்லிஷ்யந்தே, இந்த காமாதிகள்னால அவள்லாம் சிரமப்படுவது இல்லை, தாபத்தை அடைவது இல்லைன்னு சொல்றார். அவளுக்கு அவ்வளவு ஒரு வைராக்கியம் வரும் எம்பெருமானாரை ஆசிரியச்சவாள் விஷயத்துலன்னு சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்தில சாதிக்கிறார். இந்த இடத்துல வரைச்சு அர்ஜுனன் பார்த்து கேட்கிறான், பெருமாளை பார்த்து கேட்கிறான், இந்த காமத்தை ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம்னு சொல்றாரு, மனுஷனாக இருந்துருக்கிறவா காமத்தை ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம்னு சொல்றாரு, அது ஏன்னு கேட்கிறேன். அசகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வாத்னேய பலாதிவ நியோஜிதா. இந்த மனுஷெல்லாம் பாபத்தை நிறைய பாப காரியங்கள்லாம் பண்ற, அது தெரிஞ்சே அதாவது பண்ணணும்னு பண்ணாட்டா கூட அது பாப காரியத்துல போய் கல்மினேட் ஆயிடுறது, அது ஏதோ பண்ண சொல்லி பண்ண மாதிரி ஆயிடுறத. இதுக்கு காரணம் என்னன்னு கேக்குற, அதுக்கு சமாதானம் பதில் சொல்ற, காம ஏஷ குரோத ஏஷ ரஜோ குணசமுத்தவா மகாசனோ மகாபாப்மா வித்யே நமிக வைரிணம். இந்த காமம் குரோதம் இதெல்லாம் ரஜோகுணங்களால வந்தவை, ஆகையால இதுதான் நமக்கு எதிரின்னு நீ தெரிஞ்சுக்கோ. திரிவிதம் நரகஸ்தேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹா, இது 3 விதமான நரகத்துக்கு துவாரமாக இருந்திருக்கு. கிராமஹா குரோதஹா ததா லோபஹான்றது இது என்ன பண்ணும், ஆத்மாவை நாசம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்குன்னு சொல்ற. இது எல்லாம் குரோத லோபங்கள்லாம் கூட காமத்தினுடைய ரூபாந்தரம் தான், காமத்தினுடைய வேற வேற நிலைப்பாடுதான். இப்போ காமம்ன்றது என்ன ஆகுது, நாம நினைச்சது கிடைக்காத போயிடுச்சோம்னாக்க அப்ப கோபத்துல போய் முடியறது. ஆகையால நாம நினைச்சது நடக்காத போயிடுச்சோம்னாலோ, நாம விரும்பாதது நம்மள்ட வந்ததுன்னாலோ அப்ப என்ன ஆகுது, கோபம்ன்றது வருது. லோபம்ன்றது என்னன்னா இச்சா ரூபம், நாம விரும்புறது நம்மளிடத்துல போயிடுதோ இல்ல நாம விரும்புறத மேல மேல சேர்க்கணும்ன்ற ஒரு எண்ணம், இதுவும் காமத்தினுடைய ஒரு ரூபாந்தரம் தான். இதெல்லாம் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்று சொல்ற லோகத்துல. இது ஜெனரல். ஆனா பாஷிகாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்களுக்கு இந்த காமக்ரோத லோபாதிகளை ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப சுலபம். அதுதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆனாலும் இப்ப இந்த இடத்துல ஆழ்வான்னு சொல்றேன், நானும் பாஷிகாருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி பாஷிகாருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக அது போயிட்டேன்னாக்க இவரை கையை பிடிச்சி அழிச்சும் போய் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல நிக்க வச்சு தேவப்பெருமாள் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லணும்னு பாஷிகார் நியமிக்கிறேன். அப்போ அந்த ஆழ்வான் வரதராஜ ஸ்தவத்தை சாதிக்கிறார், தேவப்பெருமாள் விஷயமான ஸ்தவத்தை சாதிக்கிறார். அப்போ நீலமேகலிபம் அஞ்சன குஞ்ச சியாமகுந்தாளம் அனந்த சயம் துவாம் அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரசாத்குரு கரீச சதாமே
உமா நான் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்றேன். கண்ணை இல்லாதவர் எங்கேயாவது பாக்குறது, கண்ணு தான் போயிட்டு குருடா போயிட்டுன்னா எப்ப பார்த்தாலும் உமா சேவிச்சுட்டே இருக்கணும்னா உடனே கண்ணு வந்துடுது. இப்ப பாஷ்யக்காரருக்கு இவரிடத்துல பிரீத்தி இல்லாத போயிட்டுனாக்கா அவருக்கு கண்ணு வரும்படியாக பண்ணுவேற. இது ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுன்ற ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தி ஆழ்வானுக்கு பழையபடி கண்ணு வரணும்ன்றதுக்காக தான் பண்ணேன். ஆனா ஆழ்வான் என்ன பண்ணார், ஒரு நிலை மேல போயிட்டு இந்த கண்ணு பெருமாள் கொடுத்த கண்ணு அனுகிரகத்தை நான் அனுகிரகமா ஏத்துக்கிறேன், இதை கொண்டு உம்முடைய சேவை கிடைக்கணும், பாஷிகாருடைய கைங்கரியத்துக்கு இது உபயோகமா இருக்கணும், அவ்வளவுதானே தவிர இத்தனை நாள் நான் கண் இல்லாதவனாகவே பழகிட்ட அப்படியே நான் மீதி விஷயங்கள் எல்லாம் நான் பாராமலே இருந்தும்படியாக பண்ணணும். இது செலக்டிவா சில விஷயங்கள் மாத்திரம் அந்த பகவத் சேவையும் ஆச்சாரிய சேவையும் மாத்திரம் இருந்தா போறோம் இந்த கண்ணை கொண்டுன்னு பிரார்த்தனை பண்றேன்னு எல்லாம் இந்த இடத்துல ஐதிஹ்யம் சொல்ற விஷயம். இப்போ ஆழ்வான் சாதிக்கிற நான் பாஷிகாருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப யாரெல்லாம் பாஷிகாருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவாளா இருக்காளோ அவள்லாம் மதன கதனைஹி நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாக. இந்த மதன கதனைஹி நக்லிஷ்யந்தேன்னு இந்த காமாதிகளுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கிறவாளாக இருக்கணும்னு அர்த்தம் அதுக்கு. ஆனா எனக்கு இன்னும் இந்த விஷயங்கள்ல விஷய சுகத்துல ஈடுபாடு போறதா வச்சிருந்தவானாக்கா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய பாப்பம்தான் காரணமாக இருக்கும். பூய பிரதர்ஷயதி வைஷயிகோ விமோஹः மத்கர்மணः கதரதத்ர சமானசாரம். மத்கர்மணः கதரதத்ர சமானசாரம். என்னுடைய கர்மாவை தவிர வேற எது இதுக்கு காரணமாக இருக்க முடியும்? நான் இன்னும் பாஷிகாருடைய கட்டாட்சத்துக்கு ஆளானவனாக இருந்து கொண்டும் நான் இன்னும் இந்த சாம்சாரிகமான விஷயங்கள்ல ஈடுபடுறவனாக இருந்தேன்னாக்க அதுல என்னுடைய கர்மா பெருசா இருந்திருக்கு போல் இருக்கு. அது பிரபலமா இருந்ததுனாலதான் நான் வைஷயிக சுகத்துல ஈடுபடுறவனாக நான் ஆறேன்னு சொல்லணும் என்பதாக சொல்ற. கவச்சாயிதயா த்வயைவ சாங்கி விஜயஸ்தானமுபாஸ்ரிதோ விருஷாத்ரீம். இங்க பெரிய சண்டை வருது. நம்மளுடைய பாப்பங்களுக்கும் திருவேங்கடமுடியானுக்கும் ஒரு பெரிய சண்டை வருதான். ஒரு பெரும் திருவேங்கடமுடியான் நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கணும்னு பாக்குறேன். ஆனா நம்ம பாப்பமும் அப்படியே கிளர்ந்து எழுகிறது, மேல 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 வந்துட்டே இருந்துட்டு இருக்கு. எத்தனை பாப்பத்தை போக்கடிக்கிறது, என்ன பண்றதுன்னா இந்த சண்டையில பெருமாள் ஜெயிக்கணும்னாக்கா அதுக்காக தயாதேவி பண்றாளாம். தானே கவச்சமாக இருந்துட்டு விஜயஸ்தானம் உபாசிரிதோ விருஷாத்ரீம்னு அந்த ஒரு விண்டேஜ் பொசிஷனாக இருக்கக்கூடிய திருவேங்கட மலையில திருவேங்கடமுடியான இருக்கும்படியாக பண்ணி மேலேருந்து அங்கேருந்து அம்பு எய்தான்னாக்கா நம்ம பாப்பங்கள்லாம் போயிடும். அப்படி பெருமாளுக்கு அனுகிரகம் பண்றான்னு சொன்ன அவனோட பரத்தை கூட்டுவா. சரி, ஆகையால இந்த பாபங்கள் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆழ்வான் இந்த இடத்துல. இது மொத்தத்துக்கும் காரணம் என்னுடைய பாப்பமாக தான் இருக்கணும்னு தீர்மானம் பண்றேன். ஆனா ஒரு விஷயத்த விஸ்தாரமா சொல்ற. அகிருத்திரிமத்துவ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரதீர மத்விருத்தம் அச்சிந்தயித்வான்னு ஆளவந்தார் கதர்ற மாதிரி தன்னுடைய நிலைய விட்டுட்டு நாதமுனிகளுடைய ஒரு நிலைய பார்த்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. அந்த மாதிரி எம்பெருமானாருடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு குவாலிபிகேஷன் இருந்தாலே போரும். அதுக்கு மேலேயும் போறதுன்னாக்கா சிரமம் வருதுன்னாக்கா அது நம்மளுடைய பாப்பம் தான்னு இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் தெரிவிக்கிற. நாமளும் ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும், அதன் மூலமாக எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்ன்றதுதான் இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி
அழ்வான் மாதிரி நாமளும் ஆச்சாரிய கடாட்சத்துக்கு பாத்திரமாகணுன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். தேவஸ்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷயீகிருதமப்யஹோமாம் பூயः பிரதர்ஷயிதி வைஷயிகோ விமோஹः மத்கர்மணः கதரதத்ர சமானசாரம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.